கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இப்பொழுது தமிழகத்தில் சட்டமன்றத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் லைவ் டெலிகாஸ்டாக ஒளிபரப்பப்படுகின்றது. அப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டே அதை இணையம் வழியாக, யூடியூப் வழியாக, தொலைக்காட்சி வழியாக பார்க்க முடிகிறது. இது குறித்து ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவைத்தலைவரிடம் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவைத்தலைவர் அவை குறிப்பில் இருந்து ஒரு சில விஷயங்களை நீக்குகிறார். அது தனிப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம். இன்றைக்கி நிறைய தனிப்பட்ட தாக்குதல் நடந்தது காலையிலிருந்தே. எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும், ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களும், அமைச்சர்களும் பேசுவதையும் அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகர் ரொம்ப நடுநிலையோடு, இல்லை நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அதை உடனடியாக நீக்கி விடுகிறார். ஸோ அது அவையின் மாண்பை காப்பது அப்படிங்கிறதுல சர்ப்ரைசிங்லி இது நாள் வரை இதற்கு முன்னால் இருந்த எல்லாரையும் காட்டிலும் ஜேசிடி பிரபாகர் ரொம்ப நடுநிலையோடு நடந்து கொள்கிறார். அது நம்ம இப்போ பார்க்கறதுனால தான் தெரியுது. இதற்கு முன்னாடியெல்லாம் நமக்கு எழுத்து மூலமாக ஏதாவது கிடைக்கும், ஒரு சில கிளிப்பில் ஏதாவது இருக்கும். ஆனால் இப்போ நம்மளே பார்க்க முடிகிறது. அப்போ அதையே குறிப்பிட்டு சொல்லி நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறீர்கள், ஆனால் லைவ் டெலிகாஸ்டாக இருக்கிறதுனால வீடியோ வெளில இருக்குது, அதை நறுக்கி இங்கே எதெல்லாம் நீங்கள் நீக்கிருக்கீங்களோ அதை வெளியில் சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள், ரீல்ஸாக போட்டுடுறாங்க. நீங்கள் நீக்கியும் பயனில்லாமல் போகிறது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்கிறார். அவர் மேலும் சொல்லும் பொழுது, பேரவைத் தலைவரான நீங்கள் இந்த அவையை மிகவும் சிறப்பாக வழிநடத்துகிறீர்கள். அவர் வாயாலேயே பாராட்டு வாங்கிட்டார். எதிர்க்கட்சியினரான எங்களுக்கு வாய்ப்பு தந்தாலும் எங்களை விட ஆளும் கட்சியினருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ஆமாப்பா, அவங்ககிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, உங்களை போல 80% அதிகமான எம்எல்ஏக்கள் தாவேக்கால இருக்காங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 50% டோட்டல் எவ்வளவோ அதை விட சற்றே அதிகமாக கூட்டணி கட்சியினரோடு சேர்த்து தாவேக்கா கூட்டணி இருக்குது. உங்களுக்கு அதை விட குறைச்சி தானே இருக்குது, கன்சிடரபிளி குறைச்சிருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு குறைச்ச நேரம் தானே தர முடியும் ப்ரொப்போர்ஷனலி பார்க்கும்பொழுது. மேலும் ஆளும் கட்சியில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பேசுவதற்கும், மறுத்து பேசுவதற்கும், பதில் சொல்வதற்கும் அதிக நேரம் கொடுத்து தான் ஆகணும். உண்மையில் நாம் பார்த்த வரைக்கும் அமைச்சர்கள் தவிர்த்து, முதல்வர் அமைச்சர்கள் தவிர்த்து மற்ற தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் பேசுவதற்கு மிக 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 குறைவான நேரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாறாக பலவேறுபட்ட லெவலில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் என்னை பேச சொல்லுங்க என்று எழுத்து மூலம் கொடுக்கிறார்களோ, எதிர்க்கட்சியைச் சேர்ந்த, அது நான் எதிர்க்கட்சின்னு சொல்லும் பொழுது திமுக மட்டுமல்ல, திமுக, அதிமுக, பாமக, ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய பிரேமலதா, தேமுதிக, இவர்கள் அனைவருக்குமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் இதனால் வரைக்கும் இருந்த வேறு எந்த சட்டமன்றத்தை காட்டிலும் லெவல் ஆஃப் டெமோக்ரஸிங்கிறது நிச்சயமாக அதிகமாகி இருக்கிறது சட்டமன்றத்துக்குள்ள. நிச்சயமாக திமுக, அதிமுக 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்த காலத்தில் இப்படி இருந்ததே கிடையாது. மிக கடுமையாக முதல்வரை சாடுவதை கூட அனுமதித்து அதற்கு பிறகு பதில் சொல்வது தான் இங்கே நடக்கிறது. அங்கெல்லாம் அமளி துமளி பற்றும், பொருளை எடுத்து வீசுறது நடக்கும், பேசவே விட மாட்டாங்க, மைக் ஆஃப் பண்ணிடுவார். அப்பாவெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் பார்ட்டிசான் அந்த கோடி. அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்கக்கூடியது வீடியோவாக ரீல்ஸாக சுற்றும், அது உண்மைதான். இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவிங் எண்டில் இருக்கார் தலைவர். ஆளும் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள், நீங்களும் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறீர்கள். உங்களால் பேசுறதையும் தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரு. எதிர்க்கட்சிகளை விட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை அதிகமாக நீங்கள் தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கி வரலாறு படைத்திருக்கிறீர்கள். அதற்காக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் நேரலையில் இவை அப்படியே பதிவாகின்றன. நாங்கள் கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு பதில் தருகிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள். நாங்கள் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறோமா, இல்லை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோமா என்று எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. 2021 26 வரைக்கும் சட்டப்பேரவை வீடியோ பண்ணப்படலை, அட்லீஸ்ட் எங்களுக்கு கிடைக்கல. நீங்களும் சூப்பர் சிங்கர் தான் நடத்தியிருப்பீங்க. இவையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கினாலும் ரீல்ஸ் மூலமாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகிறது. எனவே அதை நீக்குவதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது. இந்த மொதல் பாயிண்ட். இதில் ஒன்றும் புதுமை கிடையாது. இதே விஷயம்தான் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுமே நேரலை செய்யப்படுகின்றன. அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த நீக்கப்பட்டதற்கு பிறகு அந்த வீடியோவை அவங்க எடிட் பண்ணி அந்த குறிப்பிட்ட பகுதியை நீக்கிவிட்டு அதை ஆர்கே பண்ணுறாங்க. அப்போ நீக்கப்பட்ட பகுதி
தனியாக முன்னாடியே போயிருக்கும்போது யாராவது அதை ரெக்கார்ட் பண்ணி கிளிப்பாக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அதை உங்களால் தடுக்க முடியாது. அது எதுக்கு தடுக்கணும்? அது அதிகாரப்பூர்வமாக குறிப்பில் இல்லை, அவ்வளோதான். இதே மாதிரியாக பல விஷயங்கள் இது நீதிமன்றத்திலையும் தான் நடக்குது. இப்போ வந்து எல்லா உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் நேரலையில் போயிட்டு இருக்கு. யார் வேண்டுமானாலும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கை இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியாக இருக்கீங்கன்னா, உங்கள் வழக்கே இல்லை, யாருடையதோ வழக்கு, நீங்கள் அதை பார்க்க முடிகிறது. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கேயும் தான் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் அன்அக்செப்டபிளாக பேசப்பட்ட உடனேயே எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் நீதிபதிகள். ஒரு கேஸ் நானே அந்த கிளிப்பை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சேன். ஒரு இளைஞர், அவர் வந்து திடீர்னு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஐ ஆர்டர் யூ அப்படின்னு 2 நீதிபதிகளை பார்த்து சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுறாரு அந்த பெஞ்சில் இருக்கிற சீனியர் நீதிபதி. யூஆர் ஆர்டரிங் அஸ்? ஏன்னா அந்த மாதிரி அவர் வாழ்க்கையிலே சந்தித்தது கிடையாது. ஐ எம் ஆர்டரிங் யூ அப்படின்ட்டு அவர் உளர்றாரு, வாய்க்கு வந்தபடி உளர்றாரு. ரொம்ப திகைச்சு போயிடுறாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்புறம் பேப்பரை தூக்கி கீழே போட்டுட்டு ஏதோ கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாரு. அவர் சுற்றி இருக்கிறவங்கலாம் நல்ல கெட்ட வார்த்தையெல்லாம் நமக்கு தெளிவாக விழுது. அவர் அப்படியே கட்டி பிடிச்சி அணைச்சா தள்ளி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது கோர்ட் நடைமுறையினால் உண்மையான பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது, அது சர்க்குலேட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அதை மறந்துடுறாங்க. கடைசியாக நம்ம எதன்படி போகிறோம்னா அந்த தீர்ப்பு தான். உங்களுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணதெல்லாம் எடுத்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாலும், நான் நீதிமன்றத்தை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இறுதியாக அந்த தீர்ப்பு மட்டும்தான் ரெக்கார்ட். அந்த தீர்ப்பை கோட் பண்ணி தான் நீங்கள் இன்னொரு கேஸில் ஆதாரமாக அதை காட்ட முடியும். மாறாக இல்லைங்க அன்னைக்கு பேசும்பொழுது அந்த வக்கீல் இப்படி சொன்னாருங்க, தட் இஸ் இரலவெண்ட். அதே மாதிரி சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் என்ன பேசுகிறாங்களோ அது அவை குறிப்பில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அதை பற்றி நீங்கள் பேச முடியும். அப்படி இவர் பேசினார், அதை இவர் கட் பண்ணார், அதை எக்ஸ்பெஞ்ச் பண்ணார் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டை உருவாக்க முடியாது. அஃபீஷியலி எக்ஸ்பெஞ்ச் பண்ணியாச்சுன்னா அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டு விட்டாயிற்றால் அதற்கு உயிர் கிடையாது. நீங்கள் வீடியோவை நீங்கள் வச்சுக்கலாம், சர்க்குலேட் பண்ணி நீங்களே அதை பார்த்து புலகாங்கிதம் அடையலாமே தவிர அதனால் பலன் எதுவும் இல்லை. அது ஒரு குற்றச்சாட்டாக கூட ஆகாது. இன்ஃபேக்ட் நீங்கள் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வாய்க்கு வந்தபடி குற்றச்சாட்டை சொல்லலாம். அது எக்ஸ்பெஞ்ச் ஆகிறதோ இல்லையோ அதனால் ஒரு பொருட்டும் கிடையாது. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே நீதிமன்றத்திலையும் இதே காரியத்தை செய்யலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் உண்டு. சட்டமன்றத்தில் பெரும்பாலும் அதை எக்ஸ்பெஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ எழுந்து ஒருவர் இன்னொருவரை பார்த்து நீங்கள் 10,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருக்கிறீர்கள்னு சொல்கிறாருன்னு வச்சு, உடனே இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எழுந்திருந்து ஆதாரம் இல்லாமல் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள், இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கவும் அப்படின்னு இவர் சொல்லிடுவார். உடனே அவரும் வந்து ஆதாரம் இருக்கிறதா, யார் அமைச்சரே பேசினாலும் சபாநாயகர் ஆதாரம் இருக்கிறதா, இல்லை என்றால் ஆதாரத்துடன் பேசவும், இல்லாவிட்டால் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிடுவார். கட்டாயமாக ஜேசிடி பிரபாகர் அப்படி தான் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அதை ஒரு கிளிப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கோர்ட்டில் போய், சார் இங்கே பாருங்கள் சார், அமைச்சரே சொல்லியிருக்காரு, முன்னாள் இந்த அமைச்சர், எக்ஸ் அமைச்சர், ஒய் அமைச்சர் 10,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க சார், உடனே அவங்க மேலே கேஸ் போடுங்க சார் நீங்கள் சொல்ல முடியாது. அதை ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு காவல்துறைக்கு போய் இவர் மேலே கேஸ் போடுங்க என்று சொல்ல முடியாது. ஸோ அதோடைய வேல்யூ என்ன? யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் ஒன்று சொல்கிறது தான். யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் சொல்லும் பொழுது நீங்கள் அவங்க மீது ஒரு மான நஷ்ட வழக்கு போட முடியும். ஆதாரம் இல்லாமல் அபாண்டமாக என் மீது பழி சுமத்துகிறார் அப்படின்னு. சட்டமன்றத்துக்குள்ள அதே அபாண்ட பழியை சொன்னால் கேஸ் கூட போட முடியாது. அப்படி ஒன்று எக்ஸ்பெஞ்ச் பண்ணதை ஒரு ஆள் வெளியில் விடுறாருன்னா ரிஸ்க் அவர் மேலே இருக்குது. அவர் மீது ஒருவர் மான நஷ்ட வழக்கு போடலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுப்போம். சட்டத்துறை அமைச்சர், இது எக்ஸாம்பிள் தான், அதனால் எனக்கு பிடித்த ஃபேவரட்டான எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் KN நேருவை பார்த்து ஒன்று சொல்லிடுறாரு, நீங்கள் வந்து 800 கோடிக்கு 1000 கோடிக்கு ஏதோ ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. உடனே KN நேரு எழுந்து இவர் ஆதாரமே இல்லாமல் பேசுகிறாரு, அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் அப்படிங்கிறாரு. அதை நீக்கிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல அதை சொன்னதுக்காக KN நேரு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மீது எந்த வழக்கும் தொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சட்டமன்றத்துக்கான ப்ரிவிலேஜ்னு ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா கடைசியாக அது அவை குறிப்பிலிருந்து நீக்கணுமா வேண்டாமாங்கிறது அவைத்தலைவர் முடிவு பண்ணிக்கிறாரு. நீங்கள் கூட தான் கொலை பண்ணீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆதாரம் எங்கே அப்படின்னு தான் அதிகபட்சமாக கேட்க முடியும். இல்லாட்டி எல்லாரும் எழுந்து கத்த முடியும், இல்லை அவையை விட்டு வெளியேற முடியும், அது மாதிரி ஏதோ பண்ண முடியும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் சர்க்குலேட் பண்ணுறீங்க வெளியில், KN நேரு 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்துட்டார், ஆதாரம் என்ன நிர்மல்குமார் பேசினார்னு.
அது எக்ஸ்பென்ஸ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும், உங்கள் பொறுப்பு. எக்ஸ்பென்ஸ் ஆயிருச்சுன்னா நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் சர்க்குலேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆதாரம் இல்லாமல் போய்விடும். இல்லையே அவர் பேசினாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எங்கே பேசினாரு? அவை குறிப்பிலேயே இல்லை இது அப்படின்றவாங்க. அப்போ நீங்கள் சொன்னதாக ஆகும். யாருடைய குரலாக இருந்தாலும் சரி, யாருடைய முகமாக இருந்தாலும் சரி. நான் தெரியாமல் போட்டேங்க, அவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவார் இப்போ ஸ்பீக்கர்னு எனக்கு எப்படிங்க தெரியும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் தெரிந்து செய்கிறீர்கள். ஏற்கனவே நீக்கப்பட்ட அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் சுட்டுகிறீர்கள். எனக்கு தெரியாதுங்க, என்கிட்ட யாரோ அனுப்பிச்சாரு அப்படிங்கிறது டிஃபென்ஸ் ஆகாது. அப்போ நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளாக இருந்தால், இல்லை சின்ன ஆளாக இருந்தால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுவும் நீங்கள் ஆட்சியில் இல்லை. இப்போ திமுக ஆட்சியில் இருந்தால் அவங்க மேலே என்ன வழக்கம் வேணாலும் போடலாம், அப்படி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. பட் அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க பருப்பு வேகாது பெருசாக. ஆனால் ஒரு வழக்கை தொடுக்கலாம், போய் மான நஷ்ட வழக்கு போடலாம், சிவில் டிஃபமேஷன் போடலாம், கிரிமினல் டிஃபமேஷன் போடலாம். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போ இது ஒரு ஜோக்காக காமெடியாக இருக்கும் பட்சத்தை தவிர மற்ற நேரத்தில் ஒரு சீரியஸ் அலிகேஷன் வருதுன்னா அது எக்ஸ்பென்ஸ் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு ரீல்ஸ் விடுறது உங்களுக்கு நல்லது. பெரும்பாலும் நீங்கள் அதெல்லாம் ரீல்ஸில் போடாமல் இருக்கிறது இன்னுமே நல்லது. ஏன்னா நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரிவிலேஜ். அதை நாம் தேவையின்றி ரீல்ஸ் கிடைக்குது, வியூஸ் கிடைக்குது, லைக்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் அதை எடுத்து கையாள்வது என்பது ரிஸ்கியானது, ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். திரு உதயநிதி ஸ்டாலின் இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆதாரம் இல்லாமல் பேசுவதை யாராவது சர்க்குலேட் பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரைக் ஆஃப் நோட்டீஸ் கொடுங்க, கேஸ் போடுங்க. ஒரு 2 தடவை நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா தானாகவே அடங்கிடுவாங்க மக்கள். இது இவ்வளவு நாள், இவ்வளோ வருடங்களாக நாடாளுமன்றத்தில் நடக்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை காரணம் காட்டி சென்ற 5 ஆண்டுகள் நீங்கள் தான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாமல் விட்டீங்க. இன்றைக்கு தவேக ஆட்சியில் அது லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்துகிட்டு இருக்கு. அதை தயவு செய்து தடுத்து நிறுத்த வேண்டாம், அதை தள்ளி வச்சுருவோம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். முதல்வர் விஜய் சொல்கிறாரு, இந்த ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நிதியமைச்சர் சொன்னது மாதிரி உண்மையிலேயே எனக்கு 3 கோப்புகள் 3 ஃபைல்ஸ் இருக்குது எனக்கு முன்னாடி. அதை ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். இந்த ஆதாரத்தை நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம்னா விஷயம் கந்தலாயிரும் அப்படிங்கிற மாதிரி பொருள்பட அவர் சொல்கிறார். அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது முதல்வர் பேசுகையில் தனது மேஜையில் 3 கோப்புகள் இருப்பதாக சொன்னார். அதை அவர் பார்க்க வேண்டும். அவர் அந்த கோப்புகளை திறந்து பார்த்து நடவடிக்கை எடுக்கலாம். உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். எதற்காக அவர் பயப்படுகிறார் அப்படின்னு இவர் கேட்டார். உடனே அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுந்து தேவையில்லாத சில விஷயங்கள்லாமும் சொல்லிட்டு, மிசாவை பார்த்த தனிப்பெரும் இயக்கமான திமுகவை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். தவறுகள் மீது ஆதாரத்துடன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் முதல்வர் அன்று சொல்ல வந்தார். இவங்க முதல்வருக்கு எழுதுகிற பொழிப்புரை எல்லாம் இருக்கு. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இல்லை அப்படிங்கிறார். உடனே அடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்திருந்து முதல்வர் மேஜையில் உள்ள கோப்புகளை சீக்கிரம் திறந்து பார்க்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் திரும்பவும் சொல்கிறாரு, சினிமாவில் பஞ்ச் டயலாக் பேசுவதெல்லாம் சட்டப்பேரவையில் பேசினால் சரி வராது அப்படிங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். உடனே தவேக எம்எல்ஏக்கள் எழுந்து எதிர்ப்பு குரல் தெரிவிக்கின்றனர். உடனே திமுக உறுப்பினர்கள் எழுந்து எதிர்ப்பு குரல். அப்போ அவைத்தலைவர் சொல்கிறாரு, இது எப்படிங்க, முதல்வர் பேசியது எல்லாம் சினிமாவில் பேசியது போல பஞ்ச் டயலாக் அப்படிங்கிறது ஒரு ரா நர்வை தொடர்றது, நீ சினிமாக்காரண்டா அப்படின்னு. அதில் கொடுமை என்னன்னா, அதை உதயநிதி சொல்கிறது தான். வாழ்க்கையில் உதயநிதி உருப்படியாக ஒன்றுமே செய்ததில்லை. இவராவது சினிமாவில் நடிக்கிறாரு, இவர் சினிமாவில் நடித்தார், அந்த கோராமையை பற்றி பேச விட்டுறாதீங்க. இவர் கையில் வச்சுருக்கிற காசு நிறையா இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார். அதெல்லாம் பதவியில் இருக்கும்பொழுது நம்ம கையில் எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணலாம். மற்றபடி அவர் எங்கேயாவது வேலை பார்த்துருக்காரா, ஏதாவது வெற்றி படங்கள் நடித்து ஏதாவது சாதிச்சிருக்காரா விஜய் மாதிரி, இல்லை ஏதாவது படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரா, க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணியிருக்காரா? நமக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. அரசியலும் அந்த நிழல்லையே தான் அவர் இருந்திருக்காரு. அப்போ இவர் அப்பாவுடைய நிழலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மேலே அப்படியே துணை முதல்வர் ஆயாச்சு. இதில் இந்த மாதிரி சொன்னால் கடுப்பு தானே ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. அவரும் விஜயும் ஒன்றும் பெருசாக படித்து பெரிய நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கியெல்லாம் பண்ணல. ஆனால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பல 1000 கோடி ரூபாய்கள் பெருமானத்துக்கு சினிமா மூலம் அவர் அந்த பொருளாதாரத்தை அவர் அளவில் அவர் உயர்த்தி காமிச்சிருக்காரு. வெற்றி பட ஹீரோவாக பல ஆண்டுகள் இருந்திருக்காரு. எவ்வளவோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு.
ஸோ உங்களுக்குள்ள தனியாகவே ஒரு பர்சனல் எனிமிட்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்குது, நமக்கு தெரியல. அதனால தான் வந்து இவர் வந்து இந்த மாதிரி இந்த பஞ்சு டயலாக்லாம் அவர் அவைத்தலைவர் கரெக்டாக சொன்னார். நீ இந்த சினிமாவில் பஞ்சு டயலாக் அப்படின்லாம் முதல்வர் பேசினா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்க்காமல் எப்படி இருப்பாங்க? அதனால் அதை அவை குறிப்பில் இருந்து நீக்குகிறேன் அப்படின்னு. அதற்கு தான் வந்து அமைச்சர் ராஜ்மோகனும் மக்களுக்கு அனைத்தும் தெரிய வேண்டும் என்று தான் நேரலை செய்யப்படுகிறது, எதிர்க்கட்சியினரை கேமராவில் காட்டுங்கள், முழுமையான நேரலையை தாவேகா ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அவரும் வந்து யார் எந்த கட்சியாக இருந்தாலும் மரபு மீறி பேசினால் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும், அப்படியான ஒரு நடுநிலையான பேரவைத் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்த இடத்த பாராட்டணும். ஏன்னா ஒரு 2 உதாரணம் நான் சொல்கிறேன். ஒன்று இன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, இன்னொன்று நேற்றைக்கு. பிரதமர் நரேந்திர மோடியை இதற்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் இஷ்டத்துக்கு திட்டியிருக்காங்க. பாரதிய ஜனதாவை வந்து பஞ்சிங் பேக் மாதிரி அடிச்சிருக்காங்க. அப்போல்லாம் கூட்டமாக சேர்ந்துன்னு சந்தோஷமாக அதை செய்வாங்க. இப்போ மோடி அப்படின்னு சொன்ன உடனேயே அவைத்தலைவர் அவர் பிரதமர், எப்படி இங்கே வந்து முதல்வர்களுடைய பேரை கூட சொல்லக்கூடாது, கருணாநிதினா ஆய் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி மோடி அப்படின்னு எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் தடுத்தவுடன் மாண்புமிகு மோடி அவர்கள், மோடி 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 தான் அவருடைய உச்சரிப்பு. நம்ம தமிழ்நாட்டில் அவர் மோடி ஆகிட்டார், அது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இன்னைக்கு வன்னியரசு, அமைச்சர் வன்னியரசு அவர் வந்து அமித்ஷா சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று ஏமாற்றுகிறார் அப்படின்னார். உடனே அவர் டக்குன்னு பாரதிய ஜனதாவில் ஒரே ஒரு உறுப்பினர் தான், அவர் எப்பயாவது தான் பேசுகிறாரு, அவர் இதெல்லாம் ஷார்ப்பாக இத்தனை நேரம் துள்ளி குதிச்சு எப்படி சொன்னாய் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நல்ல வேலை அவர் சொல்கிறத சொன்னாரா இல்லையா, இருந்தாரா அந்த சமயத்தில் தெரியாது நமக்கு. ஆனால் இவரே வந்து ஏமாற்றுகிறார் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நீக்கினார். அதுக்கப்புறமா சோப் பாக்ஸ் மாதிரி எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒன்று தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு ஒன்னே டக்குன்னு அமைச்சர் அவர் இருந்தாலும் ஜேசிடி பிரபாகர் இதெல்லாம் நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போட்டு மேடையை போட்டு பேசுங்க, இங்கே வந்து ஃபோக்கஸ்டாக அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாக நிறுத்தினார். அப்போ நம்ம வந்து அவரை உண்மையிலேயே பாராட்டணும். பாரதிய ஜனதா நம்முடைய கட்சி இன்னொருத்தரோட கட்சி அப்படின்லாம் இல்லை, பொறுப்பான பதவியில் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பான மரியாதை அதை அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணி வாங்குறாரு எல்லா உறுப்பினர்கள்ட்டேருந்தும். நீங்கள் வெளியில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வந்துட்டா நீங்கள் பேசுகிறது பிரதமரை, உள்துறை அமைச்சரை, மத்திய அரசின் அமைச்சர்களை அல்லது எம்பிக்களை, அதற்குரிய மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் பிலோ த பெல்ட் அடித்தாலும் அதை ஒரு லிமிட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா, அது அமைச்சர்களாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தெளிவாக சரியாக நடந்து கொள்கிறார். தனி நமக்கு எப்படி தெரிய வருது, இந்த லைவ் டெலிகாஸ்ட்னால. ஆக இந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது வந்தாலும் பரவாயில்ல, இந்த லைவ் டெலிகாஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் அந்த 100 நாள் சாதனைகள் என்ன அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்ததில் நான் சொன்ன 2வது பாயிண்ட்டே இதுதான். முதல் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ட், ஒழிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துப்போம், அது முதல்வர் விஜயிடம் இருக்கிறது. 2வது முக்கியமான பாயிண்ட் லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ். அந்த அளவுக்கு நான் இதை இம்பார்ட்டன்ட் என்று கருதுகிறேன். எனவே இதை பற்றி கவலையே படாமல் ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட்டை தொடர்ந்து தாவேகா அரசு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.